ஸ்கூலில் கணக்கு வரலை அப்படின்னா மக்கு மக்கு அப்படின்னு டீச்சர் திட்டுவாங்க. ஆனால் கணித புத்தகத்தில் அப்படியே மனப்பாடம் செய்கிறது ஒரு அறிவாளித்தனம் கிடையாது. ஆனால் அந்த கணித அறிவு இருந்தாலும் வானவியல் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால்தான் மக்கு அப்படின்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய கல்வி முறையை கண்டித்து எழுதினவர் தான் பாரதி. வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், பாடலாசிரியர், தமிழாசிரியர். பாரதியாருக்கு நம்ம கல்வி முறை மேலே அளவு கடந்த ஒரு கோபம், வருத்தம் இருந்தது. அதனால தான் கணிதத்தை நீங்கள் 12 வருஷம் படிக்கிறீங்க, ஆனால் வானவியல் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலையே, வெறும் ஏட்டுச் சுரைக்காயாக இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாரதி சொல்கிறார். ஆனால் சமீபத்தில் நம்முடைய நாட்டைச் சேர்ந்த வானவியல் விஞ்ஞானிகள் நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த பூமிக்கு 1.5 பில்லியன் ஆண்டுகள் வயசு இருக்கும்போது உருவான ஒரு ஸ்பைரல் கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய பாரதியார் வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சயின்ஸை நாம் வளர்க்கணும், கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? கணிதமா, அறிவியலா? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.